ஹாய் சிஸ்டர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கடவுளோட அனுகிரகத்தாலையும் ஆசீர்வாதத்தாலையும் கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அதே மாதிரி நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, நேற்று நைட்டு டின்னரில் இருந்து அடுத்த நாள் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் வரையும் நம்ம என்னென்ன பண்ண அப்படின்றத ஒரு விளாகாக நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோவை முழுசாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறையா இருக்கும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேறு ரொம்ப பெரிய ஸ்பெஷலாக இல்லைங்க. நேற்று இட்லி வச்சுட்டு நிலக்கடலை சட்னியும் அப்புறம் வெங்காய சட்னியும் தான் செஞ்சுருந்தேன். அப்புறம் வெங்காய சட்னியில் இந்த ஒரு சில விஷயங்களை நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக ஹோட்டல் ஸ்டைலில் ஹோட்டலில் வைக்கக்கூடிய வெங்காய சட்னி மாதிரி சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். உண்மையிலே 2-3 பேர் அதை செய்து பார்த்துருப்பாங்க போல். ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்களும் அந்த மாதிரி பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஷார்ட்ஸ் பார்க்கலன்னா இதிலே நான் அதை சொல்லிடுறேன். இப்போ நார்மலாக நம்ம வெங்காய சட்னிக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா வத்தல் போடுவோம். மிளகா வத்தல், உளுந்து, கொத்தமல்லி இதெல்லாம் போடுவோம்ல. நல்லா வதக்கிட்டு நீங்கள் இறக்குறதுக்கு முன்னாடி நிலக்கடலையை கொஞ்சமாக வறுத்து ஒரு 10-15 நிலக்கடலையை போட்டு அப்படியே அரைச்சி வச்சு சாப்பிடுங்களேன். சூப்பராக இருக்கும் அந்த சட்னி. அது இட்லிக்கு மட்டும் கிடையாதுங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிலக்கடலை போட்டாவே அந்த டேஸ்ட்டே சூப்பராக மாற்றி கொடுத்துரும். அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஒரு முக்கியமான தகவலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அது என்ன அப்படின்னா, அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பிரம்ம முகூர்த்தம் இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா? அது மாதிரி அபிஜித் முகூர்த்தம், அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பொதுவாகவே பார்த்திங்கன்னா 27 நட்சத்திரங்கள் இருக்குது. இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படின்றது 28வது நட்சத்திரம், சரிங்களா? அதாவது அந்த 27வது நட்சத்திரம், அந்த உத்திராட நட்சத்திரம் இருக்குல்ல, அது முடிகிறதுக்கும் முதல் நட்சத்திரமான திருவோண நட்சத்திரத்திற்கும் இடைப்பட்ட அந்த நேரம் இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் நம்ம வழிபாடு செய்யும்போது என்ன நினச்சி நீங்கள் வழிபாடு செய்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. இதை இந்த நட்சத்திரம் நிறையா பேருக்கு ஏன் தெரியலை அப்படின்னா, இந்த நட்சத்திரத்தை கிருஷ்ணர் தன்னோட மயில் இறைகளை ஒழிச்சு வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புராண கதையே இருக்குது. ஏன்னா அந்த டைம் இருக்குல்ல, அபிஜித் நட்சத்திரம், அந்த டைம் அவ்வளோ அற்புதமானது. பிரம்ம முகூர்த்தம் எவ்வளோ சூப்பரான டைம். நம்ம எது கேட்டாலும் இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? சேம் அதே மாதிரி இந்த அபிஜித் நட்சத்திரமும் நம்ம எது கேட்டாலும் அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எவ்வளோ நேரம் இருக்கும் தெரியுங்களா? கரெக்டாக வெறும் 24 நிமிஷம் மட்டும்தான் இந்த நட்சத்திரம் இருக்கும். அதாவது இந்த உத்திராட நட்சத்திரத்திற்கும் திருவோண நட்சத்திரத்திற்கும் இடையில் அந்த கிரகம் இந்த நட்சத்திரத்திலேருந்து இந்த நட்சத்திரத்துக்கு மாறக்கூடிய அந்த 24 நிமிஷம் இருக்குது பார்த்தீங்களா? மினிட்ஸ், 24 மினிட்ஸ். அதே அந்த டைம் மட்டும்தான் இந்த அபிஜித் முகூர்த்தம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் அதை தெரிஞ்சு அந்த நேரத்தில் வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக நினச்சது நடக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. அந்த நாள் இந்த மாதத்தில் செப்டம்பரில் என்னைக்கு வருது அப்படின்னா, இன்னைக்கு அபிஜித் முகூர்த்தம் வருது, சரிங்களா? டைமிங் என்ன அப்படின்னா, இரவு 11:33 இருந்து 11:57 வரையும் இருக்கக்கூடிய இந்த 24 நிமிஷம், இந்த 24 நிமிஷம் அபிஜித் நட்சத்திரம் வரப்போகுது. மறந்துடாமல் முழிச்சிருந்து சாமி முன்னாடி 2 நெய் தீபம் ஏற்றி உங்களோட வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அந்த நேரத்தில் நீங்கள் உங்களோட இஷ்ட தெய்வம் யாரோ அவங்கக்கிட்ட நீங்கள் வச்சு வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. இப்போ அபிஜித் அப்படின்றதுல ஜித் அப்படின்றது இப்போ அதை வெற்றி அப்படின்றத குறிக்கும். மொத்தம் அபிஜித் அப்படின்றத சேர்த்து சொன்னோன்னா சிறப்பான வெற்றியை கொடுக்கக்கூடியது அப்படின்றது அர்த்தம். இந்த அற்புதமான நாளை தவற விட்டுடாதீங்க. இந்த அபிஜித் முகூர்த்தத்தை பயன்படுத்தி உங்களுக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றிக்கோங்க. சகல சௌபாகியத்தையும் பெறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, இந்த வீடியோ மூலமாக சில தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் கூடயும் பகிர்ந்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். சிவாய நம. வாழ்க வளமுடன்.